எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என் கூட வந்து ஒரு நாளாவது படுத்து தூங்கேண்டா. ஆக்சுவலாக எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 year 4 months ஆகுது சார். அவன் டெய்லி ஒரு நாளை போல ஆல் த டேஸ் நைட்டு 2 மணி வரைக்கும் விளையாடுறான் சார். மேரேஜ் லைஃப் இஸ் நாட் எக்ஸைட்டிங் மோர் தென் அ கேம். அது சும்மா எனக்கு ஒரு டைம் பாஸ்க்காக தான். காஃபி போட்டு சீக்கிரம் வந்துருங்க சார். 9-10 மணிக்கு வருவார் சார். அது வரைக்கும் அந்த கிஃப்டை பிரிச்சுட்டு எதுக்கு ரிங்கி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரே சண்டைங்க சார். இது என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா, நான் அப்படி பார்த்தா நீ போரிட்ல கிஸ் பண்ணும், இது கூட உனக்கு தெரியலையா? இப்போ இது எப்படி கேட்க முடியும்? கல்யாணம் புதுசுல எப்படி சார் கல்யாண புதுசுலாண்டா அதெல்லாம் கேட்க முடியும்? உங்களுக்கு புரியுது, ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 year 4 months ஆகுது சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அவன் டெய்லி ஒரு நாளை போல ஆல் த டேஸ் நைட்டு 2 மணி வரைக்கும் விளையாடுறான் சார். டெய்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என் கூட வந்து ஒரு நாளாவது படுத்து தூங்கேண்டா. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இப்போதான் நான் கல்யாணம், சின்ன பேபி எதுவுமே இல்ல, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நான் சொல்றேன் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏன்னா என் கூட வந்து ஒரு நாள் படுத்து தூங்கினா ஒரு நாள் கூட வந்து என் கூட படுத்து தூங்க மாட்டான் சார். மனுஷனாடா நீங்க எல்லாம்? 2 பேரும் அவன் 2 மணிக்கு தூங்குறானா 3 மணிக்கு தூங்குறானா, நான் பின்னைட்ல தண்ணி குடிக்கும் போது எழுந்தாதான் எனக்கு தெரியும் அவன் எப்ப தூங்குறான்னு. ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. எனக்கு அந்த ஒரு டைம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. சரி அதனால பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. இல்லப்பா, நான் என்ன கேக்குறேன், கல்யாணம் ஆன இது என்னடா எப்படா நான் சொல்றது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சார் ஆக்சுவலா நாங்க 2 பேரும் 8 years லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அடிவாரமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன், இப்ப அணிவிக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட்லி சேம் காலேஜ் அண்ட் சேம் கம்பெனில ஒர்க் பண்றோம். சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. சொல்றேன், நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உன் கூட தானே இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. இதற்கு இது பதில் இல்லையே. மேரேஜ் லைஃப் இஸ் நாட் எக்ஸைட்டிங் மோர் தென் அ கேம். இல்ல அப்படிலாம் இதெல்லாம் கண்டுக்கிறப்படா, ஏன்னா இது வாலிப வயசு. அப்படி எப்படி அதை விளையாடிட்டு இருக்கீங்க? அது சும்மா எனக்கு ஒரு டைம் பாஸ்க்காக தான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் ஒருத்தர் விளையாடிட்டு இருக்கல, கிட்டத்தட்ட அரை நாள் வேலை, 8 மணி நேரம் தான் நமக்கான வேலையே. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? 4 மணி நேரம் நீங்க நைட்ல அதுக்கு ஒதுக்குறீங்கனாவே நீங்க அதுக்கு முக்கியம் கொடுக்குறீங்கன்னா ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? 8 வருஷம் லவ், டெய்லி ஒன்னாவே ஸ்பெண்ட் பண்றோம் ஆல் த டைம். ஏன் அருமை அவனுக்கு தெரியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். ஏன் இதை நான் எடுத்துக்கிறேன் உள்ள அப்படின்னா, நண்பர்களை திருமணம் செய்கிற பலர் இந்த சிக்கல்ல இருக்காங்க. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும், உங்களுக்குள்ள காதலி வேற மனைவி வேற. ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. சார் எனக்கு அவர் காஃபி போட்டு கொடுத்தா மட்டும் தான் பிடிக்கும். நான் அவர் காஃபி போட்டா மட்டும் தான் குடிப்பேன். என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? வந்து காஃபி போட்டு சீக்கிரம் வந்துருங்க சார். 9-10 மணிக்கு வருவார் சார். அது வரைக்கும் அரை மணி நேரம் லேட் ஆச்சுன்னா நான் போனதே வேஸ்ட். காஃபி குடிக்க மாட்டாங்க, எனக்கு குடிக்கிற மூடே போயிடுச்சுடுவாங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேணாம், அவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கல. இப்ப நம்மளால முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல. எப்ப வரீங்க எப்ப வரீங்க? முடியும் 10 மணி வரைக்கும் இழுப்பான் சார். வரேன்னு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. தினமும் நீங்க தான் வந்து காஃபி போட்டு கொடுக்கணுமா? தினமும் இல்ல, அடிக்கடி அவங்க கேட்பாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஏதாவது அடிக்கடினா அந்த வாரத்துக்கு எல்லாம் அந்த மாதிரி நக்கல்யா அவனுக்கு. ஆக்சுவலா தினமும் தான் சார். ஆக்சுவலா தினமும் தான். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. பச்சை பிள்ளைய படத்துக்கு கூட போக விடாம ஏமா ஒரு சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? புலம்பினே இருக்கேன்னு முதல்ல நினைச்சேன்டா. நீலாம் 300 நீ ஆனா புலம்புனாலும் இதெல்லாம் ஆறாது. அசிங்கப்பட்டு விட்ட நீ என்ன? வீட்டுல ஒரே சண்டலை. படத்துக்கு போய் அவ்வளவு எக்ஸைட்மெண்டோட இருக்குன்றது புரியுதா? ஆமா, நீ எல்லாம் துறவரம் போறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கணும். அவன் பண்ற பிஹேவியர்ஸ் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் சார். ஓகே பெர்மிஷன் கொடுத்துருவோம், ரொம்ப ஆடுவான் சார். அப்படியே மீ கோயிங் மேன் சார் அப்படியே ஃபோன் பண்ணி மச்சான் அது அப்படின்னு ஃபோன்லாம் பேசும்போது நான் இங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா உட்கார்ந்துட்டு பண்ணி எனக்கு கம்மன் கோவம் வருது. நான் பெரியல இருக்கு போறவன் கம்முன்னு போயிட்டு அங்க போய் இங்க இருந்து அலப்பறைய போட ஆரம்பிச்சிருவான். அந்த அலப்பறைய ஏரோப்ளேன் ஆஸ்திரேலியா என்ன உலகண்டாது. ஒரு சினிமாக்கு போறதுக்கு ஒருத்தர் சந்தோஷமா போக கூடாதா? போன வருஷம் ரிங்கி வாங்கி தந்தேன். அவங்க என்ன ஓபன் பண்ணிட்டு என்ன ரிங்கி வாங்கி தந்திருக்கீன்னு கேட்டாங்க. பார்த்தாவே தெரியவனா இவட்ட கேட்கலாமா வேணாமா? நான் கேட்பேன், முன்னாடியே கேட்பேன், உனக்கு என்னமா வேணும் நான் வாங்கி தரேன் அப்படிமா. அவங்க உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. புரிஞ்சதா? வருஷம் அந்த கிஃப்டை பிரிச்சுட்டு எதுக்கு ரிங்கி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரே சண்டைங்க சார். வருஷம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம். நீங்களும் சொல்ல மாட்டீங்க, வாங்கி கொடுக்கறதும் இது இல்லைன்னு சொல்லுவீங்க. அது எப்படி இப்ப என்ன பண்ணும்?
எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சார் அவர் சர்ப்ரைஸ் பண்ணாலே பிடிக்குங்க சார். சர்ப்ரைஸ் இது வரைக்கும் பண்ணனதே இல்ல. உழுகாதப்பா புரட்டிடுவாடுங்க. பண்ணி தான் பைக் வாங்கி கொடுத்தேன். பைக் வாங்கி கொடுத்தா ஏன் பைக் வாங்கினீன்னு கேட்ட அப்படிங்க. சார் அது நமக்கு பிடிக்கணும் இல்லைங்க சார். அடங்கம்மால அப்புறம் எப்படிமா உங்களை சர்ப்ரைஸ் பண்ண முடியும்? என்ன தேவை, அது எது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணுவேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உங்க சர்ப்ரைஸ் பண்ணி வாங்கி கொடுத்த பொருள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காத்திருந்த அன்பு பரிசு தானா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பார்த்ததான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காத வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கோசம் நான் ஏத்துக்கிறேன். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண வேண்டிய பொருள் என்னன்றத தொடர்ச்சியாவே அவருக்கு நான் இன்டிமேட் பண்ணிட்டே இருப்பீங்க. கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அந்த ஒரு பொருள் நான் வந்து எனக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அந்த சர்ப்ரைஸ் வந்து முழு மனசோட ஏத்துக்குவேன். இங்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க தான் வாங்கி கொடுத்தேன். ஆனா இந்த ஸ்டோன் இல்ல, பிளாக் ஸ்டோன் வச்சது அப்படின்ட்டு மாத்திட்டாங்களா. சோறுங்க வேற என்ன கேக்குறேன்? ஏமா ரிங்க ஒரு மனுஷன் அனுமானிக்கலாம், கல்லு வச்ச ரிங் வரைக்கும் அனுமானிக்கலாம். ஆனா அது பிளாக் கலர் ஸ்டோன், அது இந்த சைஸ்ல இருக்கணும், இந்த கடையில வாங்கலாம் எப்படி அனுமானிக்க முடியும்? இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. அது ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கு சார். ஆக்சுவலா வந்து உம்மன் இருக்கும்போது அவங்க உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா இல்ல அது ப்ராப்ளம் இருக்கா, இல்ல அவங்க நார்மலா தான் இருக்காங்க, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நம்ம கேட்கும் போது அவங்க விதவிதமான பதிலாம் சொல்லுவாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நீங்களே சும்மா கேட்டே வந்து என்ன டென்ஷன் படுத்தாதீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். சோ அது எப்படி ஹேண்டில் பண்றேனே தெரியல. அதனால இந்த கேமுக்குள்ளே போகாம பேசாம விட்டு ஒரு பயம் வந்துருது. பயம் வருது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. வேற என்ன புரியல? அழுவாங்க சார், எல்லாத்துக்குமே அழுவாங்க சார். எதுக்கு அழுவுறாங்கன்னே தெரியாது சார், ஆனா அழுவாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? கணக்கு வச்சுப்போம், ஒரு வாரத்துல எத்தனை தடவை அழுவாங்க? ஒரு வாரத்துல ஒரு 3 டைம்ஸ் அழுவாங்க சார். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அழுகிற ஆளு என்னன்னு சொல்லிட்டு அழுக வேண்டியதுமா? அழுவுறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பாங்க. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் சரிங்க சார். விசாரிப்பீங்களா மாட்டீங்களா? ஏன் அழற, என்ன பிரச்சனைன்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? நான் கேட்கும் போது தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க. தெரியல. ஏன் அழறீங்கன்னு தெரியலன்னு சொல்லுவீங்களா? ஆமா சார், தெரியலன்னு சொல்லுவேன். ஒரு செகண்ட் டைம் கேட்டாங்கன்னா சொல்லிடுவேன் சார். நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டாதான் சார். உங்களை நம்பி அந்த ஆண்ட பேசவும் முடியலமா. நெக்ஸ்ட் டே, அந்த செகண்ட் டைம் நெக்ஸ்ட் டே வா கேளுங்க சார். எடுத்த உடனே தலைய வலிக்குன்னு சொல்லிட்டு அழுக வேண்டியதானமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இன்டிமேசி ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் இப்படி இருந்தா அது நல்லா இருக்குமேன்னு தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சார் ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் சார். கார்ல பைபாஸ் ஏறிட்டோம். மேடம் வந்து என்ன பாக்குறாங்க. எனக்கு புரியல, என்ன நடக்குதுன்னே புரியல. முறைச்சிக்கிட்டே வராங்க. நானும் நடுவில் நிப்பாட்டி கேட்டுட்டேன், சொல்லல. என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா, நான் இப்படி பார்த்தா நீ ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணணும், இது கூட உனக்கு தெரியலையா? நான் கேக்குறேன், 60 கிலோமீட்டர் அது புரியாம பக்கி நீ என்னதான் பண்ண சார்? நான் இருக்கிற பிரச்சனையில இதை சார் பார்த்துட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு? சாவுல புளியமதுக்கும் சாவும்ல செத்த பையல. இப்போ இதை எப்படி கேட்க முடியும்? கல்யாண புதுசுல எப்படி சார் தெரியும்? கல்யாண புதுசுலாண்டா அதெல்லாம் கேட்க முடியும்? அங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. இல்ல சார், இதனால என்ன ஆகுது, இதனால வந்து எங்களுக்கு வெக்ஸ் ஆகுது. புலையாடி மோனே. ஏன்னா இப்போ 10 months தான் சார் ஆகுது. கொஞ்சமா நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ 10 months தானே இதெல்லாமே நடக்கணும். கரெக்டா கட்டுட்டா. ஆமா சார், இது இயல்பாவே உங்களுக்கு வரணும்லப்பா. நார்மலா நீங்க ஒரு லௌகீக வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்க, குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு. மீண்டும் லௌகீக வாழ்க்கை என்னும் குழியில் விடத்தான் போகிறாயா? இருக்கு. நான் அப்பயும் சொல்றேன், கேண்டி உனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலையா? என்ன ஃபீல் ஆகணும்? பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேட்பலாம் பேசுங்க. நான் அவ்வளவு தூரம் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்ப வந்து எனக்கு என்ன தோணுது, அப்போ என்ன இது ரிலேஷன்ஷிப்? பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா சார். அதை ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுத்துட்டா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நாங்க இது வேண்டாம் விடு, அவனுக்கு புரியல. நீ கொஞ்சம் அவனை வளர்த்து. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இதை வந்து இல்ல யாராவது ஒருத்தராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இதை எப்படி உங்களுக்கு ஃப்ரீயா கம்யூனிகேட் பண்ணுங்க. நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். என் மிஸ்ஸஸ் வந்து நல்லா பாட்டு பாடுவாங்க. பாட்டு மூலமா சொல்லி இது பாட்டு மறுபடியும் குறிப்பு தான் சொல்றீங்க. ஏன் அவங்க சொல்லணும்? நீங்க வெளிப்படையா பேசுற ஆளு தானே. ஆமா, அவங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. தெரியுங்க, சொன்னா தானே தெரியும். நேரடியா சொன்னா என்ன, நேரடியா சொன்ன ஏன் இப்ப மட்டும் குறிப்பா சொல்ல சொல்றீங்க? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா ரொமான்ஸான அந்த விஷயத்தை மட்டும் சிம்பிள்ஸா எதிர்பார்க்கும். இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு ரொமான்ஸ் நேரத்துல மட்டும் சிம்பிள்ஸ் வச்சுக்கணும், மற்ற நேரத்துல வெளிப்படையா சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வராங்கம்மா.
வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். தானே நீங்க நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியே அவங்க பண்ணாம இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்கு. இறுதியும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி. நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி வருவாங்க. லாஸ்ட் மிஷன் இருக்கு முடிச்சிட்டு வரேன். ஏன்னா சீரீஸ்ல வந்து கொஞ்சம் மீதி இருக்கு அதை பார்த்துட்டு வரேன் அப்படிம்பாங்க சார். நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. ஏற்கனவே சொன்ன விஷயத்தை எப்படி திரும்ப ஞாபகப்படுத்துறது? எவ்வளவு வாட்டி சார் சொல்றது அதைய? அதுவும் உனக்கு சொன்னா புரியாது மச்சான். ஏன்னா இதை முதல்ல சொல்லுங்கிறீங்க, சொல்றதே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. திரும்ப திரும்ப வேற சொல்ல முடியுமா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அது எப்படின்னு தெரியல, மறந்துருவாங்களா இல்ல வந்து யோசிக்க மாட்டாங்களா என்ன அப்படிங்கறது தெரியல. அந்த ஆட்டத்துக்குள்ள நாங்க போய் அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுல இருந்து திரும்ப பைபாஸ் ஆகி அடுத்ததுக்கு போயிடுறாங்க. பாயிண்ட் பாஸ் பல்ல விளக்கடா. ஒரு பாயிண்ட்ல இது எதுக்குடா அப்படிங்கிற பயம் தான். அதனாலதான் அந்த ஆட்டத்துக்குள்ள போக விரும்பல. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. உங்களையும் ஒர்க் பண்ற இடத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. நடுவுல போய் நின்னு லாரி வரும் மேலே ஏத்துனா போ. உடம்பு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம் சார். ஸோ வீட்டில் இருக்க வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஆள விடுற சாமி. யோ வாங்க. அதையும் தாண்டி வேலையை விட்டு நின்னுக்கவா அப்படின்றது இன்டைரக்டா நான் கேக்குறேன். இதை விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா. இதையே இன்டைரக்ட்ன்றியா? எல்லாரையும் புரியுது, உங்களுக்கு புரியுது. ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. அது அப்புறம் வருவோம். தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் இல்லை செகண்ட் திங்கிங் அதான் சார் இருக்கு. பட் ஃபினான்ஷியலாக நமக்கு தேவைப்படுறதுனால அதை நம்ம என்கரேஜ் பண்ண முடியாத வரை இருக்கும்.